தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மேலப்புதுக்குடியில் அமைந்துள்ள அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில் கதை கனகமணி என்ற முனிவர் மற்றும் ஐயனாரின் அருளை பற்றியது. கதைச் சுருக்கம். முனிவரின் தவம். கனகமணி என்ற முனிவர் தாகத்தை தீர்க்கவும் சிவபெருமானை வழிபடவும் தேரிக்காட்டு பகுதியில் தவம் செய்து வந்தார். தாகம். நீண்ட தவம் காரணமாக முனிவருக்கு கடும் தாகம் ஏற்பட்டது. அந்த பகுதியில் நீர்நிலை ஏதுமின்றி கடும் வறட்சி நிலவியது. ஐயனாரின் அருள். முனிவரின் தாகத்தை தணிக்க சாஸ்தா ஐயனார் அங்கே எழுந்தருளினார். முனிவரின் தவத்தை மெச்சிய சாஸ்தா தன் கையில் இருந்த வேல் கொண்டு அந்த இடத்தில் குத்தினார். சுனையாக மாறுதல். சாஸ்தா வேல் குத்திய இடத்திலிருந்து வற்றாத நீர் ஊற்று பீரிட்டு அடித்து சுனையாக மாறியது. அந்த தீர்த்தமே அருஞ்சுனை, அரிய சுனை என்று அழைக்கப்படுகிறது. கனகமணியின் சாபம் தீர்தல். கனகமணி முனிவர் அந்த நீரை பருகி தாகம் தீர்த்து சாஸ்தாவின் அருளால் தன் தவம் கலைந்து நீண்ட கால தாகக் கொடுமையிலிருந்து விடுபெற்றார். கோயில் தோற்றம். கனகமணி முனிவரின் தாகத்தை தீர்த்து காத்ததால் அந்த ஐயனார் அருஞ்சுனை காத்த ஐயனார் என்ற பெயரில் அந்த இடத்திலேயே காவல் தெய்வமாக எழுந்தருளினார். இந்த கோயில் மேலப்புதுக்குடி குதிரைமொழி தேரி காடு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த சுனை தீர்த்தம் கடும் வறட்சியிலும் வற்றாதது என்பது சிறப்பம்சமாகும்.